Hi friends, welcome back to my channel. This is Sharbhalakshmi. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்பவே சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். சோ இது பாத்தீங்க அப்படினா நீங்க ஆர்டிஸ்டா இருந்தீங்க அப்படினா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் இது. சோ நான் ரொம்ப நாளா வந்து இந்த டெஸ்க்ல இல்ல ஸ்டடி டேபிள்ல அப்படியே வச்சு வரைஞ்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்த பேக் பெயின், நெக் பெயின்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அதனால கண்டிப்பா வேற ஏதாவது ஒரு இதில் வந்து எண்டில் வச்சுட்டு வரையணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய பிரதர் எனக்கு இது கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அமேசானில் இருந்து ஆர்டர் பண்ணியிருந்த ஒரு ஈசல் ஸ்டாண்டு தான். ஸோ எனக்கு ஆர்டர் பண்ணும்போது எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஸோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் அண்ட் அகெயின் நல்லாவும் இருந்துச்சு. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்ல ஒரு ஹைட் அண்ட் அதோடு சேர்த்து கேன்வாஸும் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுச்சோடையே கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு எங்கேயாவது வெளியில் எடுத்துகிட்டு போய் வச்சு வரையணும் அப்படின்னாலும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், கேரி பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அலுமினியம் ஸ்டாண்டு தான். நமக்கு வந்து உடன் ஸ்டாண்ட் கிடையாது, ஒரு அலுமினியம் ஸ்டாண்டு தான். நமக்கு வந்து ட்ரைபாட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அண்ட் அதை வந்து ஹைட்டை கம்மி பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ இது வந்து ஒரு 6 இன்ச்சஸ்லேருந்து ஒரு 32 இன்ச்சஸ் வரைக்கும் நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு 5 ஃபீட் வரைக்கும் நம்ம வந்து ஹைட் வந்து நமக்கு இருக்குது ஓவராலாக. அண்ட் இதோடு சேர்த்து ஒரு A1லேருந்து A4 சைஸ் வரைக்கும் கேன்வாஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ வெவ்வேறு சைஸில் ஒரு 100% காட்டன் இருக்கும். அண்ட் அகெயின் ஒரு நல்ல ஒரு GSM குவாலிட்டி உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். லைக் ஒரு 280 GSMல வந்து நமக்கு ஒரு கேன்வாஸ் போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு A1, A2, A3, A4 வரைக்கும் எல்லா சைஸ்லேயுமே கொடுத்துருந்தாங்க நமக்கு. ஸோ நான் ஏற்கனவே வந்து கேன்வாஸ் போர்ட் பர்ச்சேஸ் பண்ணது இல்லாமல் அதோடு சேர்ந்து இதுவுமே வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் ஒரு அக்ரிலிக் இல்லை ஆயில் பெயிண்டிங் வந்து வீடியோஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் மோஸ்ட்லி வந்து இது எனக்கு ஈசல் ஸ்டாண்ட் தாஞ்சூர் பெயிண்டிங் டைமில் எப்போ தான் ஒர்க் பண்ண போகுது அப்படின்னா, ஸோ பேஸ் கலர்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து டீட்டெயில் டிசைனிங் கொடுக்கறதுக்காக இருக்கலாம், இல்லை ஃபேஸ்லாம் வரைகிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்னோடய ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் என்ன ஆகும் அப்படின்னா சில சின்ன சைஸ் போர்டெலாம் நம்ம டேபிள்லே வச்சு ஈஸியாக ஒர்க் பண்ணிட முடியும். பட் இதே வந்து நல்லா 24/18 அதுக்கும் மேலே சைஸ், அதுக்கும் மேலே சைஸ் பெருசாக ஆக நமக்கு வந்து வச்சுட்டு ஃபேஸ் டீட்டெயிலாம் ஒர்க் பண்ணும்போது வாகாவே இருக்காது, நம்ம உட்காந்து வரைஞ்சி கன்வீனியண்ட்டாகவே இருக்காது. ஸோ நம்ம வந்து சில டைம் நான் வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா நின்றுக்கிட்டே அந்த ஃபேஸ் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் இல்லை டேபிளில் அப்படின்னா டெஸ்கில் வச்சு உட்காந்தாலும் நல்ல பேக் பெயின்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நம்மளோட போஸ்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ரொம்ப வரைஞ்சி இல்லை அப்படியே வரையாமல் கொஞ்சம் ஸ்ட்ரைட் போஸ்டரை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னாவே இந்த நெக் பெயின், ஹிப் பெயின் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரவே வராது. ஸோ அப்போ வந்து இந்த ஈசல் மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது நான் சொன்னேன் இல்லையா, அந்த ட்ரைபாட் மாதிரி அழகாக அந்த எக்ஸ்டென்ஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப எனக்கு வந்து அந்த உடன் ஸ்டாண்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறது எனக்கு ஒரு கன்ஃபியூஷனிங்காக பார்க்கும்போதே இது எப்படிடா இதை தனியாக செட் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உடனில் நான் நிறைய ஈசல் பார்த்துருக்கேன் அமேசானில். ஸோ அந்த ஒரு நம்ம செட் பண்ணுறதுக்கே நிறைய நேரம் எடுப்போமோங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஈசல் வந்து இந்த வந்து ட்ரைபாட் மாதிரி இருக்கிற ஈசல் வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. நமக்கு ட்ரைபாட் எப்படி ஹேண்டில் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அந்த ஹைட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாரும் அதுக்கப்புறம் வந்து ஒரு மெட்டல் ஸ்ட்ரைப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு தேவையோ அந்த இடத்துல போயிட்டு அந்த ஸ்டாண்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் நம்மளோட கேன்வாஸ் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நம்ம வீடியோவை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் தாஞ்சூர் பெயிண்டிங் வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். அண்ட் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத பூஜை. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேன்வாஸ் போர்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணி நான் காமிச்சிருக்கேன். ஸோ மேலே வந்து ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அந்த போர்டு வந்து நமக்கு நவராமல் நம்ம வரையும் போது அதே இடத்துல ஃபிக்ஸடாக இருக்கிற மாதிரி நம்மளால் ஒர்க் பண்ணிக்க முடியும்.
ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல ஒரு ஒரு நல்ல கேச்சர் கிளிப் மாதிரி நல்லா டைட்டாக நமக்கு அந்த ஹோல்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம வந்து என்ன சைஸ் கேன்வாஸ் வேணாலும் ஸோ மோஸ்ட்லி ஒரு 1 kg வரைக்கும் எனக்கு வெயிட் வந்து தாங்கும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நான் வந்து அடுத்து ஃபுல் போர்டு வந்து நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து சைஸ் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு வீடியோ வச்சு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ நான் இந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு பின்னாடி வந்து நம்மளோட ட்ரைபாட் வச்சுனா கூட ஃபுல் கவரேஜ் இருக்கும். மெயினாக அது ஒரு பர்பஸ் மெயினாக நான் வந்து இந்த ஸ்டாண்ட் பிளான் பண்ணதுக்கு. எஸ். ஸோ இப்போ நான் இது ஓவராலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபுல் ஸ்டாண்டோட வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ தட் எவ்வளோ ஹைட் உங்களுக்கு ரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அண்ட் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்தளவுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு சேரோ இல்லை நீங்கள் வந்து எப்படி ஒர்க் பண்ணுமோ அப்படி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அந்த பின்னாடி பேக் பெயின் இல்லாமல் நெக் பெயின் மெயினாக அந்த கழுத்து வலி வராமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஸோ ரொம்பவே கன்வீனியண்ட்டாக ஒரு ஒர்க் ஏரியாவில் வச்சு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க்கை என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக் என்னோட மெயிலுக்கு அனுப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.